Don't forget to like, subscribe, and share the videos. Welcome to Ganesh IS Academy. Today we are going to discuss a topic which is related to the UPSC 2025 prelims. Okay, the topic name was Unified Genomic Chip. Okay, the Unified Genomic Chip was recently introduced by our Prime Minister Narendra Modi. Okay, with the help of Animal Husbandry Department. Let's see why it was in the news. Prime Minister Sri Narendra Modi launches two programs for the Animal Husbandry Department for benefit of the livestock. Okay, so livestock வந்து நமக்கு வந்து பெனிஃபிட் பண்றதுக்காக two programs வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. First one was indigenous sex sorted semen and the unified genomic chip. ஓகேவா, அதுக்கப்புறம் இது வந்து என்ன பண்ணுன்னா நமக்கு வந்து அந்த செக்ஸ் சார்ட்டர் சீமன் வந்து ஒரு பேக் வந்து அந்த 250 ருபீஸ்ல வந்து அதுக்கு வந்து அந்த பர்டிகுலர் டியூப் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா, ஸோ நீங்க இதுக்கு முன்னாடி அந்த சீமன் சார்ட்டர் வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அண்ட் தென் செக்ஸ் சார்ட்டர் சீமன் வில் பி அவைலபிள் ஃபார் த ஃபார்மர்ஸ் ஆஃப் 250 ருபீஸ். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி 250 ருபீஸ்ல வந்து நமக்கு வந்து அந்த செக்ஸ் சார்ட்டர் சீமன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ரீசனால தான் இந்த யூனிஃபைடு ஜீனோமிக் சிப் அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஓகேவா, இது வந்து மேபி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில கூட கேட்கலாம், அதனால கொஞ்சம் பார்த்து வச்சுக்கலாம். இட் இஸ் எய்ம்டு at helping the identify the high quality cattle yearly and enhance dairy farming in efficiency in India. ஸோ இந்த பர்டிகுலரான ஒரு செக்ஸ் சார்ட்டட் சீமன் அப்படி இல்லைன்னா யூனிஃபைடு ஜீனோமிக் சிப் வந்து எதுக்காக இது வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய டைரி ப்ராடக்ட்ஸ் வந்து அதிகப்படுத்தணும் அப்படி ஒரு விஷயத்துக்காக இது வந்து கொண்டு வந்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த டைரி ப்ராடக்ட்ஸ் எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து ஒரு ஹை குவாலிட்டி பிரீடு வந்து வேணும். ஓகேவா, அந்த ஹை குவாலிட்டி பிரீடுகள் வந்து நம்மளுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து அந்த நமக்கு வந்து கவுஸ் வந்து கிடைக்குது அப்படின்னா அந்த கவுஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஹை குவாலிட்டி பிரீடா வந்து இருக்கணும், அது வந்து நிறைய வந்து மில்க் ப்ரொடக்ஷன் வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில பர்டிகுலர் ஸ்பீசிஸோட எடுத்து அதை வந்து பிரீட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் இந்த பர்டிகுலர் யூனிஃபைட் ஜீனோமிக் சிப் அண்ட் த செக்ஸ் சார்ட்டட் சீமன் டெக்னாலஜி. ஓகேவா, ஸோ ஐடென்டிஃபை தான் ஹை குவாலிட்டி கேட்டில். அது வந்து ஹை குவாலிட்டி கேட்டில்னு பார்க்குறப்ப அதிகமாக மில்க் கொடுக்கக்கூடிய ஒரு கவுஸ். ஓகேவா, எக்ஸாம்பிளுக்கு வந்து அப்படி எடுத்துக்கலாம். ஓகே, த சிப் கம்ஸ் டூ வெர்ஷன். ஒன் இஸ் கவ் சிப். ஓகேவா, இந்த கவ் சிப்னு சொல்லி பார்க்குறப்ப இட் இஸ் ஃபார் கேட்டில். ஸோ கேட்டில் சொல்லி பார்த்தோம்னா நமக்கு வந்து தெரியும் நார்மலாக இருக்கக்கூடிய கவுஸ் அதுக்கப்புறம் சிப்ஸ் அது மாதிரி எல்லாமே வந்து கேட்டில் கேரக்டர் தான் வரும். ஸோ அந்த பர்டிகுலர் சிப் வந்து பார்க்குறப்ப அவளுக்கு வந்து இந்த கவ் சிப் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப கவுஸுக்காக கொண்டு வந்தது. ஓகேவா, கவுஸோட மில்க் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. அனதர் ஒன் இஸ் மகேஷ் ஷிப். ஓகேவா, இந்த மகேஷ் ஷிப்னு பார்க்குறப்ப பஃபலோக்காக. ஸோ நம்மளுக்கு வந்து தெரியும் அந்த கவுஸ் இருந்து மில்க் எடுக்கிறாங்க, ஆசை பஃபலோ கிட்ட இருந்து மில்க் வந்து எடுத்து நம்ம வந்து கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா, அந்த மாதிரி பார்க்குறப்ப கவு சிப் இஸ் ஃபார் கவுஸ். ஓகேவா, கேட்டில்ஸ் கவுஸ்க்காக. அண்ட் தென் மகேஷ் ஷிப் ஃபார் பஃபலோ. ஓகே, ஸோ இந்த மாதிரி ரெண்டு விதமான இதுக்குமே வந்து இந்த பர்டிகுலர் சீமன் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்றாங்க. ஓகே, இட் இஸ் டெவலப்டு பை த டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் த டைரி. ஓகேவா, இந்த டிபார்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கலாம், மேபி இது வந்து மிக்ஸ் பண்ணி கேட்கலாம் பிலிம்ஸ்ல வந்து. அண்ட் தென் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் த டைரி அண்ட் த ஃபிஷரிஸ். ஸோ இந்த மினிஸ்ட்ரி ரொம்ப முக்கியம், கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Okay, the purpose of this chip is to help the farmers to make the informed decision on the animal selection by the identifying the young high quality bulls at an early stage. ஓகேவா, ஸோ இது மூலியமா என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்க்குறப்ப அந்த பர்டிகுலர் சீமன் வந்து கொடுக்குறப்பே வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஒரு ஹை குவாலிட்டியான புல் வந்து எது அது மூலியமா வந்து அது வந்து சீமன் வந்து நம்மளுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணி இது வந்து இந்த டைம்ல வந்து ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி ஹெல்த்தியா இருக்கக்கூடிய அந்த புல்ஸை சூஸ் பண்ணி அதுக்கிட்ட வந்து சீமன் எடுத்து அதை வந்து டெஸ்ட் மூலியமா வந்து இன்ஜெக்ஷன் பண்ணி அங்க வந்து ஃபார்மேஷன் பண்றது. ஓகேவா, அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி தான் இது வந்து யூஸ் பண்ண போறாங்க இந்த பர்டிகுலர் ஸ்கீமுக்குள்ளே. ஓகே, த சிப் இஸ் டெய்லர்ட் ஃபார் த இந்தியன் கேட்டில் பிரீட்ஸ். ஓகேவா, ஸோ இந்தியன் கேட்டில் பிரீடுக்காக இண்டிஜினியஸா கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு இதுதான் இந்த இந்தியா யூனிஃபைடு ஜீனோமிக் சிப். ஓகேவா, அண்ட் தென் இட் வில் ஹெல்ப் இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் கேட்டில் அண்ட் என்ஹான்ஸ் த டைரி ஃபார்மிங் செக்டர். ஸோ அதோட மெயினான ரீசனே என்ன சொல்லி பார்க்குறப்ப இது வந்து டைரி ஃபார்மிங் செக்டர் வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், நமக்கு வந்து எக்ஸ்போர்ட் வந்து அதிகமாக பண்ணுறோம். ஓகேவா, நம்ம இப்போதான் தேர்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரி இந்த எக்ஸ்போர்ட் ஆஃப் மில்க். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்ப இது வந்து இன்னும் கிரியேட் பண்ணி நம்ம வந்து நம்பர் 1 போகணும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்துக்காகவும் வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதிகமாக எந்த மோஸ்ட்லி வந்து இந்த செக்ஸ் சார்ட்டட் சீமன் இல்லைனா யூனிஃபைடு ஜீனோமிக் சிப் மூலியமா என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்க்குறப்ப 90% வந்து ஃபீமேல் கவுஸ் வந்து நம்மளுக்கு வந்து பர்த் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான்
இந்த மெயினான ப்ரோக்ராம் வந்து கொண்டு வந்துருவாங்க. ஓகேவா? ஸோ 90% கவுஸ் அண்ட் 10% புல்ஸ். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில தான் இது வந்து கிரியேட் பண்ண போறாங்க. ஸோ இந்த யூனிஃபைடு ஜீனோமிக் சிப் அப்படின்னா செக்ஸ் சார்ட்டட் சீமன். ஓகே, அந்த செக்ஸ் சார்ட்டட் சீமன் சொல்லி பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து ஐவிஎஃப் மூலியமா வந்து ஒரு மாட்டுக்கு வந்து ப்ரெக்னென்ட் பண்றது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் இது வந்து மெயினான ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஓகேவா? டு ஹெல்ப் த ஃபார்மர்ஸ் இந்த கேட்டில் இந்த லைஃப் ஸ்டாக். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்றதுனால இந்தியன் எக்கனாமிக்கும் ஹெல்ப் ஆகும், ஆஸ் வெல் அஸ் ஃபார்மர்ஸுக்கு வந்து ஹெல்ப் ஆகும். ஸோ இது வந்து பெனிஃபிட் ஃபார் த போத் ஆஃப் தம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்ப இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெர்மாலஜி. ஓகேவா? அந்த இந்தியா யூனிஃபைடு ஜீனோமிக் சிப் ஆஸ் வெல் அஸ் செக்ஸ் சார்ட்டட் சீமன் வந்து நம்மளுக்கு பிலிம்ஸ்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க, உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். We are going to discuss a topic which is related to the UPSC 2025 prelims. Okay, the topic name was eco-sensitive zones. Okay, the eco-sensitive zones recently because of news, both the ruling party and the opposition party, okay, in the Gujarat government as opposing the extension of eco-sensitive zone around the Gir National Park. Okay, that's why only we are going to discuss about that. Let's see why it was in the news. On September 18, the Union Ministry of Environment and Forest Climate Change published a draft notification of proposing notify 3,328 kilometers as a Gir forest in the Gujarat and the eco-sensitive zone. So, அந்த Gir forest சுத்தி இருக்கக்கூடிய 3,328 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியா வந்து ஈகோ சென்சிட்டிவ் ஜோன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டிஃபை வந்து பண்ணிருக்காங்க. அதுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னு சொல்லி பாக்குறப்ப லீடர்ஸ் ஆஃப் போத் ரூலிங் அண்ட் பிஜேபி அண்ட் த opposition parties like AAP has been protected against the proposed EA zone around the Gir forest. ஓகேவா? ஸோ இந்த கிர் ஃபாரஸ்ட் சுற்றி ஈகோ சென்சிட்டிவ் ஜோன் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்காக அந்த நாட்டிஃபை பண்ணதான் இது வந்து போத் பார்ட்டிஸும் வந்து அப்போஸ் வந்து பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஈகோ சென்சிட்டிவ் ஜோன் ஜென்ரலாக பார்க்குறப்ப என்னன்னா ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரி இல்லைனா நேஷனல் பார்க் இல்லைனா ஒரு டைகர் ரிசர்வ் வந்து இருக்குது அப்படின்னா அதை சுற்றி ஒரு பார்டர் மாதிரி போடுறது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நேஷனல் பார்க் இல்லைனா வைல்ட் லைஃப் சாங்சுரி ஏரியா. அதை சுற்றி ஒரு 10 கிலோமீட்டர் அந்த மாதிரி கிரியேட் பண்ணுறது தான் ஈகோ சென்சிட்டிவ் ஜோன். ஓகே, 10 கிலோமீட்டர் ஆஸ் பர் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர். ஓகேவா? ஸோ இந்த ஈகோ சென்சிட்டிவ் ஜோன் வந்து மேபி 10 கிலோமீட்டர் வந்து இருக்கலாம். அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல வந்து கவர்மெண்ட் பர்டிகுலர் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து வில்லிங்கா இருந்தாங்கன்னா அதை வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ரூல்ஸ் வந்து இருக்குது. ஸோ லெட்ஸ் see what is the eco sensitive zone and their importance. Okay, so land within the 10 kilometer of the boundaries of a national parks and the wildlife sanctuaries is be notified as a eco fragile zone or the eco sensitive zone. ஓகேவா? ஸோ அந்த நேஷனல் பார்க் இல்லைனா வைல்ட் லைஃப் சாங்சுரி இல்லைனா டைகர் ரிசர்வ் வந்து இருக்குது அப்படின்னா அதை சுற்றி ஒரு 10 கிலோமீட்டர் ஒரு ஏரியா வந்து ஈகோ சென்சிட்டிவ் ஜோனை வந்து அப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பவர் வந்து இருக்குன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இருக்குது. அண்டர் விச் நேஷனல் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் பிளான் ஆஃப் 2002 to 2016 issued by the Union Ministry of Environment and Forest and Climate Change. ஸோ இந்த பர்டிகுலர் நேஷனல் வைல்ட் லைஃப் ஆக்ஷன் பிளான் இது வந்து என்ன சொல்றாங்கன்னு பாக்குறப்ப அந்த பர்டிகுலர் கவர்மெண்ட் வந்து இந்த 10 கிலோமீட்டர் வந்து ஈகோ ஃப்ரெஜைல் ஜோன் அப்படி இல்லைனா ஈகோ சென்சிட்டிவ் ஜோன் அப்படின்னு சொல்லி நாட்டிஃபை வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பிளான் வந்து சொல்றாங்க. While the 10 kilometer rule is implemented as a general principle. ஓகேவா? இது வந்து ஒரு ஜென்ரல் பிரின்சிபலா தான் வந்து இருக்குது, பட் இது வந்து ஒரு லாவா வந்து கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த லாவா இல்லாததுனால இது வந்து நிறைய ஆப்போசிஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ எக்ஸ்டெண்ட் ஆஃப் இட்ஸ் அப்ளிகேஷன் கேன் வேரி. ஏரியாஸ் பியாண்ட் 10 கிலோமீட்டர் கேன் ஆல்சோ பி நாட்டிஃபைட் as the யூனியன் கவர்மெண்ட் as ESZ. ஓகேவா? ஸோ அந்த 10 கிலோமீட்டர் தான் லிமிட் சொல்லி கிடையாது. ஓகேவா? ஸோ மேபி அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஃபீல் பண்றாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஏரியா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த ஏரியா வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் எக்ஸ்பெண்ட் பண்ண முடியும், ஈகோ சென்சிட்டிவ் ஜோன் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஓகே, இஃப் தே ஹோல்ட் லார்ஜர் எக்கலாஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆர் த சென்சிட்டிவ் காரிடார். ஓகேவா? சப்போஸ் அது வந்து சென்சிட்டிவ் காரிடாரா இருக்குது, அந்த பர்டிகுலர் நேஷனல் பார்க் வந்து கொஞ்சம் ஈக்கலாஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப அதை ஈகோ சென்சிட்டிவ் ஜோன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? கவர்மெண்ட் நினைச்சா. So it acts as a buffer zone around the protected areas, national park, wildlife sanctuary, tiger reserve, so that the wildlife has a transition zone around them. ஓகேவா? ஸோ இந்த பஃபர் ஜோனா வந்து வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகேவா? ஸோ நேஷனல் பார்க்குள்ள யாரும் என்ட்ராக முன்னாடியே இந்த பஃபர் ஜோனுக்குள்ளே அவங்களால ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். ஓகேவா? நேஷனல் பார்க்ல யாரும் வந்து என்ட்ரி ஆகக்கூடாது, வித்தவுட் அந்த ஸ்பெஷல் பெர்மிட் அது மாதிரி எதுவுமே இல்லாம என்ட்ராக முடியாதுங்கிறதுக்காக தான் இந்த ஈகோ சென்சிட்டிவ் ஜோன் வந்து ஒரு பஃபர் ஜோனா வந்து அவங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுது. ஓகேவா? And the eco-sensitive zones are created as a shock observers for the protected areas. So வேற ஏதாச்சும் ஒரு
பக்கத்துலேயே வந்து ஒரு இண்டஸ்ட்ரி வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னா ஸோ அதுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய ஒரு டிரான்சிஷன் வந்து அவங்க வந்து பிளாக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காத ஷாக் அப்சர்வராக வந்து இது வந்து இந்த ஈகோ சென்சிட்டிவ் ஜோன்ஸ் வந்து கிரியேட் பண்றாங்க. ஓகே, டு மினிமைஸ் த நெகட்டிவ் இம்பாக்ட் ஆஃப் ஃப்ரெஜைல் ஈகோசிஸ்டம் பை த செட்டில் ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் டேக்கிங் பிளேஸ் நியர்பை. ஸோ ஒரு நேஷனல் பார்க் வந்து இருக்குது. ஓகேவா, ஸோ நேஷனல் பார்க் வந்து இருக்குது அப்படின்னா இதுல இருந்து ஒரு 20 கிலோமீட்டருக்கு வந்து ஒரு ஃபேக்டரி வந்து இருக்குது. ஓகே, ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டி ஒரு ஃபேக்டரி வந்து இருக்குது அப்படின்னா இட் மே பி அஃபெக்ட் த நேஷனல் பார்க். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் 10 கிலோமீட்டருக்கு வந்து இவங்க வந்து ஒரு ஈகோ சென்சிட்டிவ் ஜோன் வந்து நாட்டிஃபை பண்ணி அதை வந்து ப்ரொடக்ட் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு பாக்குறப்ப இந்த ஃபேக்டரினால மேபி இந்த பர்டிகுலர் ஈகோ சென்சிட்டிவ் ஜோன் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படி சொல்லி இவங்க வந்து ஃபீல் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மேபி பிளஸ் எக்ஸ்ட்ரா 10. ஓகேவா, அந்த 10 கிலோமீட்டர் ஏரியா வந்து இவங்களால நோட்டிஃபைடு ஏரியா வந்து அவங்களால கன்சிடர் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ அதுதான் இது வந்து சொல்ல வராங்க. ஓகே, தீஸ் ஏரியாஸ் ஆர் மீன் டு ஆக்ட் அஸ் a transition zone from the areas requiring high production to the requiring lesser production. ஸோ இது வந்து ஒரு டிரான்சிஷன் ஜோனாகவும் வந்து இருக்குது. ஓகேவா, ஸோ டிரான்சிஷன் ஜோன் பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து ஜாகிரபிக்கலா பார்க்குறோம் அப்படின்னா டிரான்சிஷன் ஜோன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு கோஸ்டல் ரீஜன் வந்து இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஓஷன் வந்து இருக்கும், அதுக்கப்புறம் கோஸ்ட் வந்து இருக்கும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அந்த மேங்க்ரோவ் வந்து இருக்கும், அண்ட் தென் அதுக்கப்புறம் அந்த மாதிரி பிளெயின் ஏரியா அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்ப மேங்க்ரோவ் தான் டிரான்சிஷன் ஜோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா, ஜாகிரபிக்கலா பார்க்குறப்ப ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்ப இந்த ஈகோ சென்சிட்டிவ் ஜோனும் வந்து ஹை ப்ரொடெக்டட் ஏரியாவுக்கும் ஓகேவா ஹை ப்ரொடெக்டட் ஏரியாவுக்கும் லோ ப்ரொடெக்டட் ஏரியாவுக்கும் வந்து ஒரு டிரான்சிஷன் ஜோனா வந்து இது வந்து பிஹேவ் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுல பெர்மிட்டட் ஆக்டிவிட்டிஸ் இந்த பர்டிகுலர் ஈகோ சென்சிட்டிவ் ஜோன் அந்த 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல வந்து எந்தெந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்லாம் அவங்க வந்து அலோவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப ஆன்கோயிங் அக்ரிகல்ச்சரல் ஆர் ஹார்டிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ். ஸோ அங்க இருக்கக்கூடிய பீப்புள் ஓகேவா மேபி வந்து ட்ரைப்ஸ் வந்து இருக்கலாம், இல்லைன்னா அங்க இருக்கக்கூடிய வில்லேஜ் பீப்புள்ஸ் வந்து இருக்கலாம். ஓகேவா, ஸோ அவங்க பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த அக்ரிகல்ச்சர் அதாவது ஹார்டிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ் வந்து அவங்க வந்து அலோவ் பண்றாங்க. ஓகே, ஸோ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்காக அவங்க ஏதாச்சும் ஒரு மெத்தட் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா அதையும் வந்து அலோவ் பண்றாங்க. அண்ட் தென் ஆர்கானிக் ஃபார்மிங் அண்ட் அமாங் அதர்ஸ். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் ஈகோ சென்சிட்டிவ் ஜோனுக்குள்ள வந்து அலோவ் பண்றாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ ப்ரொஹிபிட்டட் ஆக்டிவிட்டிஸ் சொல்லி பாக்குறப்ப கமர்ஷியல் மைனிங். ஸோ மைனிங் வந்து இட்ஸ் அ ப்ரொஹிபிட்டட் திங் இன் ஈகோ சென்சிட்டிவ் ஜோன். அண்ட் த ஸ்டோன் குவாரிங், லார்ஜ் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட். ஸோ ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் வந்து நமக்கு வந்து இது வந்து மேபி வந்து ஒரு டேமேஜ் பண்ணாத மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஃபீல் ஆகும். ஓகேவா, ஸோ பர்டிகுலர் சின்ன சின்ன ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் வந்து இருக்குது அப்படின்னா அது மேபி வந்து அந்த வாட்டர் வந்து நமக்கு வந்து நியூட்ரியன்டோட வேல்யூ வந்து குறையாம பார்த்துக்கணும். ஓகேவா, பட் ஒரு லார்ஜ் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் வந்து வருது அப்படின்னா அதுக்கு வந்து ரோடு போடக்கூடியது, அதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் பில்ட் பண்ணக்கூடியது, அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து அந்த பர்டிகுலர் ஈகோ சென்சிட்டிவ் ஜோன்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா, ஸோ லார்ஜ் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் வந்து அலோவுட் கிடையாது. அண்ட் பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரி. ஓகேவா, பொல்யூட் பண்ணக்கூடிய எல்லா விதமான இண்டஸ்ட்ரீஸும் அங்கே வந்து அலோவ் கிடையாது. பிரிக் கிளின்ஸ். ஓகேவா, செங்கல் சோலைகள் கிடையாது. அண்ட் தென் நாட் அலோட் இந்த இஇசட். ஓகேவா, இந்த இஎஸ்இசட்ல வந்து இந்த விதமான ஆக்டிவிட்டிஸ்லாம் வந்து ப்ரொஹிபிட் வந்து பண்ணிடுறாங்க. ஓகே, ஸோ கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஹோட்டல் ரெசார்ட்ஸ் ஆன் த ஸ்மால் ஸ்கேல் நான் பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சிவிக் கம்யூனிட்டிஸ் ஆர் ரெகுலேட்டட். ஸோ மேபி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அப்ரூவ் பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த ஹோட்டல்ஸ் ரெசார்ட்ஸ் அப்புறம் ஸ்மால் ஸ்கேல் நான் பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரீஸ் ஓகேவா பொல்யூஷன் கிரியேட் பண்ணாத இண்டஸ்ட்ரீஸ் ஒரு நார்மலான அந்த ஹேண்டிகிராஃப்ட் பண்ணக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி வந்து இருக்குது அப்படின்னா அது மாதிரி இருக்கலாம் அலோவ் பண்றாங்க. ஓகேவா, ஸோ இந்தியாவில் பார்க்குறப்ப மேஜரான ஈகோ சென்சிட்டிவ் ஜோன் எங்கெல்லாம் வந்து அப்ரூவ் பண்ணி நாட்டிஃபை வந்து பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சுல்தான்பூர் நேஷனல் பேர்ட் சாங்சுரி ஹரியானா. ஸோ ஹரியானா இருக்கக்கூடிய ஏரியா வந்து ஈகோ சென்சிட்டிவ் ஜோனா இருக்குது. அண்ட் ஓக்லா பேர்ட் சாங்சுரி நொய்டா, அதுக்கப்புறம் சுந்தர்பன்ஸ், அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் மகாராஷ்டிரா, புலிகேட் அண்ட் சாங்சுரி அண்ட் நார்த்தன் தமிழ்நாடு அண்ட் சதர்ன் ஆந்திர பிரதேஷ். ஓகேவா, ஸோ அந்த புலிகேட் லேக்கை சுற்றியும் இவங்க வந்து ஈகோ சென்சிட்டிவ் ஜோன் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பண்டிப்பூர் நேஷனல் பார்க் ஆஃப் கர்நாடகா. ஓகேவா, அங்கே நேஷனல் ஈகோ சென்சிட்டிவ் ஜோன் வந்து இருக்குது. அண்ட் த கமலா சாங்சுரி ஆஃப் மும்பை. ஸோ இந்த மாதிரியான மெயினான இது வந்து மேஜராக இருக்கக்கூடிய ஈகோ சென்சிட்டிவ் ஜோன். அது போக சின்ன சின்ன ஏரியாவில் வந்து சின்ன சின்ன லெவலில் வந்து ஈகோ சென்சிட்டிவ் ஜோன்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த ஈகோ சென்சிட்டிவ் ஜோன் வந்து நமக்கு வந்து வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸ் வந்து வச்சிருக்காங்க. ஓகேவா, இந்த ஈகோ சென்சிட்டிவ் ஜோன் இல்லை அப்படின்னா ஈஸியாக அந்த நேஷனல் பார்க் வைல்ட் லைஃப் சென்சுரி எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு டிரான்சிட் ஜோன், பஃபர் ஜோன் அண்ட் ஷாக் அப்சர்வர் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு வராங்க. ஓகேவா,
ஸோ இதை பற்றி வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போங்க, உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ see you in the next video and bye from Ganesh IAS Academy. Thank you.